பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. இயேசு கிறிஸ்துவின் மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை நம் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையோ அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெப தியானமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் என்ப ஜெப தியானமே. பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் என்ப ஜெப தியானமே.
பறந்து புறா போல் சிறகடித்தேன், பாடி சென்று நான் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்தேன், பாடி சென்றோ நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுவப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், நீசனை மறைத்தரலும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியான அடியானையும் இந்த நேரடி ஒளிபரப்பையும் பிளஸிங் அவசியம் பரிசுத்த ஆவியான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். மகிமையான கர்த்தருடைய வல்லமை நம்மத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் தூங்கி எழும்பும் பொழுதெல்லாம் ஒரு கிருபை புதியது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியது. நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அவருக்கு ஒரு பிரியம் இருக்கிறது, தம்முடையவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அரண்டிருக்கேன். அவருடைய கிருபை நினைச்சு கத்தி கூப்பாடு போட்டிருக்கேன். எங்க ஒரு ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வேண்டி இவ்வளவு தன்னை தாழ்த்துவாரா? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையிலே எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதுக்கு ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்க ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வாதம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை சிறுமைப்படுத்தினாராம். எனக்கு என்னுடைய பிள்ளைங்கள், என்னுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே தெரியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பேன். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்துட்டு, என்ன அவன் பேண்ட்டு சரியில்லையே, அவன் செருப்பு சரியில்லையே, ஏன்னா இப்படி செருப்பு இல்லாமல் ஷூ இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறான், அவனுக்கே தெரியாமல் வாங்கி வச்சுருப்பேன். இது ஆர்டிஃபிஷியல் இல்லை, எனக்குள்ளே தோன்றுகிற ஒரு அன்புன்னு சொல்லலாம், அல்லது அது இயற்கையாகவே அமையப்பட்டிருக்கிறது. கர்த்தரும் அப்படி தான்.
என் பிள்ளை ஏழையாக இருக்காங்க, தரித்திரனாக இருக்காங்க, அப்படி இருக்காக உங்களை பணக்காரனாக்க அல்லது ஐஸ்வர்யவான்களாக்க சிறந்தவர்களாக்க தன்னை தரித்திரராய் மாற்றினார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டா அவர் ஏழையாக தானே ஆக முடியும். அதுபோல் அது மாதிரி அர்த்தம் வச்சுக்கோங்க. அவர் தன்னை ஏழை கோலத்தில் வந்து உங்களுடைய ஐஸ்வர்யத்தை சாத்தானத்திலேருந்து பிடுங்கினார். அல்லேலூயா. பசி எடுக்குதுப்பா, சாப்பாடு இல்லைனாராம். யார்? இயேசுநாதர் தெய்வங்க, சகலவற்றையும் உண்டாக்கினவர். அவரை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் எழுதுகிற நிலை எங்கி தரித்து பொற்சரு மார்பருகே கச்சை பொற்சருகை கட்டி நெற்றியிலே கிரீடத்தை சூட்டி இதோ 7 பண் கொத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய உருவம் எப்படி, கால் எப்படி, கண்ணி எப்படி, முடி எப்படி, முகம் எப்படின்னெல்லாம் எழுதுறாரு. அவர் வந்து ஏழை ஆனார். அப்படின்னா எனக்கு பசிக்குதுப்பா, அந்த மரத்தில் அத்தி பழம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்னார். ஐயோ பசியார், ஏதாவது அதில் இருக்காடானா நான் என்னைக்கு கேட்குறேனோ அன்னைக்கு தாங்க என் ரூமில் ஒன்றும் இருக்காது. வாங்கி ஸ்டோர் பண்ணியே வச்சுருப்பாங்க. நான் சாப்பிடவே மாட்டேன். அம்பட்டையும் ஸ்டோரில் இருந்து எடுத்துருவாங்க. கிளியர் பண்ணுவாங்களே, கிளியரன்ஸு. என்னது? ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் 1 2 அந்த அங்கே உட்காந்துருக்கு 3 அவன் எடுக்க மாட்டான். அவளை வந்து வேற பார்த்து என்னடா ஒரு டேய் லோ சுகர் மாதிரி இருக்க ஒரு மிட்டாய் எடுங்க. இல்லை, எங்கே? நான் சாப்பிட்டேன் தாத்தா. 1 சாப்பிட்லாம்ப்பா, 3 டப்பாவா சாப்பிட்றது? நான் சாப்பிட்டேன் தாத்தா, ஜெல்லி மிட்டாயம் நான் சாப்பிட்டேன் தாத்தா. அப்புறம் புள்ள சாப்பிட்ருச்சு, விடு கொஞ்சம் சுகர் அள்ளி வாயில் போடுங்கய்யா. ஆண்டவர் அப்படி தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு அவர் 2 அத்திப்பழம் கிடக்குதான்னு பார்த்தார். நரிகளுக்கு குழிகளும் கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு உட்கார இடம் இல்லையாங்க. உட்கார இடம் இல்லை, தலை சாட்சி படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. ராத்தங்க லாசர் வீட்டுக்கு போவார். லாசர் வீடு 10க்கு 8 அப்படி ஒரு ரூமு, 10க்கு 8 இல்லை 8க்கு 8 ஒரு ரூமு. அதில் மரியாள், மார்த்தாள், லாசரு 12 சீடர்கள் இயேசுநாதர் தங்கணும். எப்படி தங்கியிருப்பாங்க? மரியாளும் மார்த்தாளும் உள்ளே படுத்திருப்பாங்க. லாசரு 12 சீடர்கள் இயேசு கிறிஸ்து எங்கே படுத்திருப்பாங்க? வெளியில் முற்றத்திலே வீதியிலே படுத்திருப்பார். ஏழையானார், ஏழையானார். இந்த கோலத்தில் வருவதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கவலையே படாதிருங்கள். இன்றைய நிலைமை நாளை இல்லை. கர்த்தர் உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வடியும்படி செய்வார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் உள்ளவராய் மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஏழை கோலத்தில் வந்து உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவது மட்டும்தான். எனக்காக மரித்தேன், என் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டேன், துக்கத்தை சுமந்தேன், என் பாடுகளை சுமந்தேன், வேதனையை சுமந்தேன், அக்கிரமத்தை சுமந்தேன், பாவத்தை சுமந்தேன், நீரே என் ரட்சகர் என்று என்னைக்கு நீ கன்ஃபஸ் பண்ணுறையோ, என்னைக்கு ஏற்றுக்கொள்றையோ, அன்னைக்கு இந்த ஐஸ்வர்யம் வீட்டுக்குள்ளே வந்துடும். கைகளை ஹல்லேலூயா. அவரை தேடுகளுக்கு நன்மை நிலை என்ன எழுது? நன்மையா? ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகளுக்கு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நாளும் குறைவுபடாது. தேவன் உங்களுக்காக தரித்திரரானார், நீங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக மாற. பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறது, அவர் வெறுமையானார். இங்க தரித்திரரானார், அப்புறம் ஒண்ணுமில்லாமல் வெறுமையாயிட்டாராம். ஒன்றுமில்லாமல் வெறுமையானார். இந்த வசனம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத வசனம். ஐஸ்வர்ய சம்பன்னர், பரலோகத்தின் ராஜாதி ராஜாவாய் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர். என் மகன் காட்சன் பேசுனதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். பிதா, ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட், மதர், இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொன்னா? பிரதர், எல்டர் பிரதர். பரவாயில்லையே, பாராட்டிக்கிட்டேன். பிதாவை நமக்கு ஃபாதர், பரிசுத்தாவை நமக்கு மதர். இந்த பரிந்து பேசுறதுனால அவர் மதர்னா. நமக்காக பரிந்து பேசுறது யாரு? இந்த ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் அம்மா பிடிக்கும், பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பா செல்லம், ஆம்பளை பையங்கெல்லாம்
அம்மா செல்லம். எப்படி அம்மா ஆப்பையில் அடித்தாலும் சரி, சட்டத்தில் வச்சாலும் சரி, அம்மாவை தான் முந்தானை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க. இவனுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அப்பாட்ட போய் நேரடியாக பேச மாட்டான். யார்கிட்ட சொல்லுவான்? அம்மாடுமா பாருமா, அவனே அர்த்த ஐக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேங்கிறான், காடை விற்றுட்டு நமக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறான்டா, நீ என்னட்ட வந்து கேட்குறியா அப்படின்பா. ஏதாவது செஞ்சு பாருங்கம்மா, ப்ளீஸ்மா அப்படிங்க. இங்கே பாருங்கள், கார்ட்ஸனுக்கு ஏதோ என்னட்ட எது காசு, அவனுக்கு மாமியாருக்கே கொடுக்கல, என்னட்ட எது காசு அப்படிமா. நான் 2-3 தடவை இவா கெஞ்சி கதறி, சும்மா வேறு வேலை இல்லையா கொடுங்க அப்படி இப்படிம்பா, கொடுத்துருவான். ஒரு வடிகட்டின கஞ்சனுக்கு கூட வளர்க்கக்கூடிய சக்தி மனைவிக்கு இருக்கு. ஃபாதர், பிதா, பரிசுத்த ஆவியை நமக்காக பரிந்து பேசுகிறாராம். நாம் நம்முடைய பலவீனங்களில் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியான தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். கைகளை தட்டி அப்போ வேண்டு செய்ததில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண நம்ம துதிக்க வைக்கிறது யாரு? துதிக்க வைக்கும் எங்கள் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே. யாரை சொல்லி பாடினாரு? பரிசுத்த ஆவியானவரை. அப்போ துதிக்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது, ஜெபிக்க வைக்கிறது எல்லாம் யாரு? பரிசுத்த ஆவியான அம்மா. அப்பா அப்படியே உருகிறாரு. அதுக்கப்புறம் நம்முடைய அண்ணன் யாரு? மூத்த அண்ணன் இருக்கா, மூத்த சகோதரன். வேதம் சொல்லுது அவர் நம்முடைய மூத்த சகோதரர். எல்டர் பிரதர், we all brother in Christ. elder brother is Jesus Christ. கைகளை தட்டி நாமெல்லாம் சகோதரராயிருக்கிறோம். நமக்கு மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். கைகளை தட்டி கேட்டு கொஞ்சம் பாராட்டணும்னு நான் பாராட்டவே மாட்டேன். நல்லா வாசினாங்களா அப்படிமே. இவன் பேசினான்னா பாராட்டலாம் மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தட்டும், இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தட்டும், அவ்வளோதான். யார் பாராட்டவே மாட்டேன். பெண்ணிய துளி கூட பாராட்ட மாட்டேன். மற்றவங்களுக்கு கூட இல்லை, ஒன்றும் பாராட்டவே மாட்டேன். நான் பாராட்டாமல் யாரை திட்டுறனோ அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாரை திட்டுறனோ அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன். பேதுருவை பார்த்து அவங்க உன்கிட்ட சாத்தான் இருக்கான்னு சொல்லலை, நீயே சாத்தான்ட்டார். உன்னை சாத்தான் வஞ்சிக்கிறான்டா போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லலை, அப்பாலே போ சாத்தானேனாரு. அந்த சாத்தான்னு சொன்ன அந்த பேதர் கையில் தான் பரலோகத்தின் கீயை கொடுத்தார். கைகளை தட்டி தேவனுக்குறைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்குறைகளை சிந்திக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே. அப்ப கடிந்து கொள்ளுகிறவங்க தான் உங்கள்கிட்ட அக்கறை இருக்குன்னு அர்த்தம். பார்த்துக்கங்க, யார் உங்களை கடிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். பர்பஸா கொடுமைப்படுத்துறவங்க உண்டு, டைம் டேபிள் போட்டு கொடுமைப்படுத்துறவங்களும் உண்டு. சில தாயா பையானே தெரியாது, சும்மா அவளுக்கு டைம் பாஸ் ஆகாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிள்ளை நல்லாகணும் அப்படின்னு கண்டிக்கிறவங்களும் உண்டு. ஒரு அல்லேலூயா, என் பிள்ளை ஊரார் மத்தியில் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு. அதாவது எங்கள் அப்பா எப்போ பார்த்தா என்கிட்ட அவ்வளோ பேச மாட்டார். பேசினா காச்சா அப்பச்சான்னு கத்துவார். எல்லார்ட்டையும் அப்படி அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவார், உங்கள் அண்ணனுக்கு மூளையே இல்லை, லூசு பைய. யார் என்னைய யார் பெனிகிட்ட கூப்பிட்டு சொல்லுவார். ஆனால் யார் கெஸ்ட்டு வந்துட்டா ஹாலில் உட்காந்துட்டு என் மெசேஜை போட்டு விடுவாங்களாம். பக்கத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்கார்ந்த ஆளை பார்த்து கையில் தட்டு எப்படி எனக்கிட்ட அவ்வளோ திட்டுறாரு. அந்த மெசேஜை பாட்டு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்பனுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதாவது எனக்கிட்ட திட்டத்தான் செய்கிறாரு, ஆனால் தான் பிள்ளை அப்படி உயர்ந்து இருக்கிறத பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிடுவார். பார்த்துக்கங்க, தான் பிள்ளை உயரணும் உயரணும் உயரணும். உடனே ஃபோன் பண்ணும்போது சொல்லுவார், அவங்க சொந்தக்காரங்கன்னா நமஸ்காரம், நான் பரமசிவம் பேசுகிறேன் அப்படிம்பாரு. நம்ம ஆட்கள் கிறிஸ்தவங்க பேசுனா பிரைஸ் தி லார்ட், நான் ஜெரமியா பேசுகிறேன். யாராவது தெரியாதவங்க பேசுனா உங்களுக்கு இந்த பிரதர் டென்சிங் டேனியல் தெரியுமா அப்படிம்பாரு. ஆமாங்கய்யா, அவங்க அப்பா பேசுகிறேன் நான் அப்படிம்பாரு. அவருக்கு அதில் இருக்க சந்தோஷம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது.
ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாள் தாய். நம்ம பிள்ளை உயர்ந்து இருக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு பாட்டு பாடிட்டானா ஒரு சந்தோஷம், ஒரு கீபோர்டு வாசிட்டா சந்தோஷம், தான் பிள்ளை நல்ல ஒரு டிகிரியில் பெரிய மார்க் வாங்கிட்டானா சந்தோஷம். அவங்க பாட்டு பாடும்போது அவங்க அம்மா பார்க்கணும், அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. முடிஞ்சோடனே மூஞ்ச பார்க்கணுமே, 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி அப்படி இருக்கும். ஏதாவதுன்னா இந்த எருமைக்கிட்ட சொல்லுங்கள், அது அந்த இடத்துல தப்பு விட்டான்லாம்பாங்க. என்கிட்ட தான் மற்றவங்க தன் பையனை புகழணும், மற்றொருக்கு மத்தியில் நீ உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வெறுமையானார், கைகளை தட்டி வெறுமையானார். நம்ம வாழ்க்கையில் அம்மாவோட பாசம் எப்போவுமே தெரிஞ்சிருங்க. ஏன்னா அம்மா அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. 10 மாதம் பெற்று 10 மாதம் பெற்று 10 மாதம் பெற்றுன்னு என்ன எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லுவாங்களே தெரியாது. உன்னை நான் பெற்று வளர்க்க என்ன பட்டப்பாடுன்னு அப்பையும் ஒரு நாளுமே சொல்ல மாட்டான். நான் உன்னை வளர்த்தனே எந்த அப்பனா சொல்ல பார்த்துருக்கீங்களா? 10 மாதம் தான் நீங்கள் சுமக்கிறீங்க, அவன் 10 வருஷம் சுமப்பான் அப்பன். அல்லேலூயா. அதாவது நீ நிலாவை காட்டி சோறு ஊட்டுவ, ஆனால் அப்பன் தன்னை விட தன் மகன் உயர்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்காலத்தை ஒரு தூர தரிசனத்தை காட்டுவான். ஒரு அல்லேலூயா. நீ இந்த சோறு விட்டுன்னு மடியில் வச்சு சோறு ஊட்டுவ, அவன் தன்னை விட தன் மகன் உயர்ந்திருக்க வேண்டும் என்று தூர தரிசனத்தை சொல்லிக் கொடுப்பான். உயர்ந்திருக்கணும்டா, நிறைஞ்சிருக்கணும்டா, என்னை விட சூப்பராக இருக்கணும்டா. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா வாழ்க்கையில், கஷ்டப்பட்டா அதெல்லாம் நீ வந்துட்டாலே போதும்யா எனக்கு சந்தோஷம். நீ பெரிய ஆள் ஆகிட்டானே, நீ கஞ்சி ஊற்றுவனுங்க எதிர்பார்த்தலாம் அந்த அப்பயும் பேசுகிறதில்ல. நீ உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டாலே எனக்கு நிம்மதியாக மூச்சு விட்டுருவேன்யா, நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். ஆண்டவரும் அப்படி தான் நிம்மதியாக கண்ணை மூடினார். எல்லாம் முடிந்தது, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் சம்பாதித்து வைத்து விட்டு போகிறேன். கைகளை தட்டி துக்கத்தை மாற்றிவிட்டேன், தரித்திரத்தை மாற்றிவிட்டேன், பாவத்தை மாற்றிவிட்டேன், சாபத்தை மாற்றிவிட்டேன், அக்கிரமத்தை மாற்றிவிட்டேன். என்ன சுமந்து தீர்த்தார் அப்படின்னு இருக்கும். ஒரு அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய நீதியாகும்படி நமது பாவங்களை அவர் தமது சரீரத்திலே சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகுகிறோம். ஆன்லைனில் வந்திருக்கவங்க உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனையும் சுமந்துட்டார். இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை. கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா எனக்காக வெறுமையானீர், எனக்காக வெறுமையானீர், அப்பா எனக்காக வெறுமையானீர், எனக்காக துக்கங்களை சுமந்தீர், எனக்காக சிலுவையிலே நிர்வாணியை போல தொங்கினீர் அப்பா. எதற்கு? நான் ஐஸ்வர்யவனாகும் பொருட்டு. எனவே தான் யாக்கோப்பு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் சொன்னார் உபாகமம் 28:12, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். கடன் வாங்க மாட்டடா. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு டெபாசிட் மாதிரி, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. ஆண்டவர் நம்முடைய பேரில் அதை போட்டு போயிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்த உடனே அதோடு சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கான ஆசீர்வாதம் சேர்ந்து வந்துடும். ஒரு அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்துக்கான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்துடும். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நானும் ஆண்டவரே, இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி யார் மனசுலையாவது பேசி நம்ம ஹவுஸ் ஆஃப் பிளஸிங்கான அந்த 3 கோடி ரூபாய் யாராவது கொடுக்க மாட்டாங்களா? இன்னும் எலெக்ஷன் நேற்று அறிவிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகமெங்கும் இருப்பாங்க. என்னை கேட்குற யாருக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த செய்திகளை. ஐயோ, ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் ஆசீர்வாதத்தின் வீடு என்ற ஒரு நிலத்தை ஒரு பில்டிங்கை கட்ட போகிறாங்க, சர்ச்சை, ஜெப மண்டபத்தை, ஜெப ஆலயத்தை கட்ட போகிறாங்க. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தவான், ஒரு ஊழியக்காரன் இந்த தேவைக்காக அழலாமா? பரிசுத்தவான் குறைச்சல் நான் உதவி செய்கிறேன் என்று ஆண்டவங்க இருதயத்தில் ஒரு எண்ணத்தை போடுவார்.
என் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டியதா இல்லாமல் மகாத்மாக்களுக்காகவும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஏதோ பரிசுத்தவான்களுக்கும் வேண்டியதாக இருக்கிறது. கைகளை தட்டி. அப்போ நாங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு நிற்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் எங்களை நிறைவாக்குவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் எங்களை நிறைவாக்குவார். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். பாலும் தேனும் இருக்கிற தேசம்னு சொல்லலை, ஓடுகிற தேசம். சங்கீதம் 27:6 சொல்லுது, உன் தலையை நான் உயர்த்துவேன் சத்துருக்களுக்கு மேலாக. சங்கீதம் 91:14 சொல்கிறது, என் நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், முன்னாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்கள் 2000 வருஷம் நினைக்கிறேன், அவங்க பதவி போன பிறகு அவருடைய மகன் வில்லியம் ஜார்ஜ் புஷ் அவர்கள் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்பொழுது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு சேனல்காரங்க போய் பேட்டி காங்குறாங்க ஜார்ஜ் புஷ்ஷை. சார், நீங்களும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் மகன் வில்லியம் ஜார்ஜ் புஷ் அவர்களும் ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகிறார்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் சொன்னார், நாங்கள் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், எங்கள் அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். நானும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தேன், என் மகனும் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு எல்லாம் காரணம் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. நாங்கள் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தோம். அவர் எங்கள் நாமத்தை, எங்கள் பெயரை உயர்த்தினார். என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். கைகளை தட்டி அவர் பெயரை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தார், நினைக்க முடியாத உயரத்தில் கர்த்தர் உங்களை வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாக்கோப்பு 1:5 சொல்லுகிறது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அவர் உங்களுக்கு என்று தரித்திரரானார், அவர் நாமத்தை அறிந்த உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார், ஒரு நன்மையும் குறைபடாது. இதனுடைய தொடர்ச்சி கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரங்களிலே நான் பிரசங்கம் பண்ணுவேன். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தருடைய மகிமையின் கரத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுடைய தேவ கிருபை உங்கள் மேல் இருந்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய ஹல்லேலூயா. மைனர்தானா? நான் எழுதிய ஒரு பழைய பாடல், ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பு எழுதிய ஒரு பாடல் நான் உங்களுக்காய் பாடுகிறேன். அலை வந்து மோதும் போது அமைதி தந்தீரே, அலைந்து திரிந்திடாமல் அடைக்கலமானே. அலை வந்து மோதும் போது அமைதி தந்தீரே, அலைந்து திரிந்திடாமல் அடைக்கலமானே. இயேசு என்று சொன்ன போது என் தலையை உயர்த்தினீ, பூமியில் பெரியோரின் பெயரை தந்தீரே. இயேசு என்று சொன்ன போது என் பெயரை உயர்த்தினீர், பூமியில் பெரியோரின் பெயரை தந்தீரே. உந்தன் நாமம் எந்தன் பலனே, என் உள்ளமெல்லாம் நிறைந்தவரே. நீரின்றி நான் இல்லையே, என் நிம்மதியே நீர்தானே. பாடுகள் சுமந்து செல்ல பலன் தந்தீரே,
பக்க நீளெல்லாம் என்னை பாதுகாத்திரே. பாடுகள் சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பக்க நீளெல்லாம் என்னை பாதுகாத்திரே. பகலில் மேகமாக இரவில் அக்னியாக எப்போது என் பக்கம் துணை நின்றீரே. பகலில் மேகமாக இரவில் அக்னியாக எப்போதும் என் பக்கம் துணை நின்றீரே. உந்தன் நாமம் எந்தன் பலனே, என் உள்ளமெல்லாம் நிறைந்தவரே. நீரின்றி நான் இல்லையே, என் நிம்மதியே நீதானே. கைகளை தட்டி நிந்தனை நெருக்கத்திலே துணையானீரே. நிம்மதி தந்து என்னை அணைத்துக் கொண்டீரே. நிந்தனை நெருக்கத்திலே துணையானீரே. நிம்மதி தந்து என்னை அணைத்துக் கொண்டீரே. எனக்காக வழக்காடி எப்போதும் வெற்றி தந்தீர். எதிரியின் முன்பாக எனக்கு ஒரு விருந்து வைத்தீர். எனக்காக வழக்காடி எப்போதும் வெற்றி தந்தீர். எதிரியின் முன்பாக எனக்கு ஒரு விருந்து வைத்தீர். உந்தன் நாமம் எந்தன் பலனே, என் உள்ளமெல்லாம் நிறைந்தவரே. நீரின்றி நான் இல்லையே, என் நிம்மதியே நீதானே. அலை வந்து மோதும் போது அமைதி தந்தீரே. அலைந்து திரிந்திடாமல் அடைக்கலமானே. அலை வந்து மோதும் போது அமைதி தந்தீரே. அலைந்து திரிந்திடாமல் அடைக்கலமானே. இயேசு என்று சொன்ன போது என் பெயரை உயர்த்தினீர். பூமியில் பெரியோரின் பெயரை தந்தீரே. இயேசு என்று சொன்ன போது என் பெயரை உயர்த்தினீர். பூமியில் பெரியோரின் பெயரை தந்தீரே. உந்தன் நாமம் எந்தன் பலனே, என் உள்ளம் எல்லாம் நிறைந்தவரே. நீரின்றி நான் இல்லையே, என் நிம்மதியே நீதானே. உந்தன் நாமம் எந்தன் பலனே, என் உள்ளம் எல்லாம் நிறைந்தவரே. நீரின்றி நான் இல்லையே, என் நிம்மதியே நீதானே. அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. ஆராதனை
Spirit of God. இயேசுவினால் வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. பல வருடங்களாய் ஏங்கி தவித்தீர்களே, உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், உங்கள் பாடுகள், உங்கள் துக்கங்கள், உங்கள் தரித்திரங்கள், உங்கள் சாபங்கள். அங்கள் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன், என்னால முடியலையே, மறுபடியும் அதில் விழுந்து போகிறேன். நாங்கள் கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாரா என்று கேள். ஆண்டவரே, உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினால் எல்லாம் கூடும் என்று சொல். உங்களுக்கு என்ன காரியம் முடியல என்று தீர்மானிக்கிறீங்களோ அப்போ ஒரு காரியத்தை செய்யுங்க. 100% உங்கள் ஆவி ஆத்ம சரத்தை பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவற்றை உங்களை கொடுத்துட்டு பேசாம இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். அவர் உங்களை திடப்படுத்துவார். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானவர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்க போகிறார். வாயை திறந்து நன்றி மட்டும் சொல்லுங்கள். நான் இப்ப உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். தேவ கரம் உங்கள் மேல் இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் இது. தேவனுடைய வல்லமை இறங்கி வர போகிறது. Thank you Jesus, wonderful Jesus. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் இருந்து இப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளை இறங்கி வரட்டும். Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonder working Father. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரனானே என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். என்ன தேவையோ இருதயத்தில் இருக்கிறதை வெளியே சொல்ல முடியவில்லை என்று இருதயத்தில் வைத்துக் கொண்டு என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். என் வாழ்வு பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை அளித்தருளும். என் குடும்பத்தின் சாபத்தை மாற்றி சமாதானத்தை கட்டளையிடும். என் வியாதிகளை மாற்றும். என்னுடைய நொறுங்குண்ட இதயத்துக்கு காயம் கட்டும். விட முடியாத தீய பழக்க வழக்கங்களில் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கெஞ்சுகிற என் பிள்ளைகள் மீது உம்முடைய பூரண கிருபை இறங்கட்டும். உம்முடைய பூரண வல்லமை இறங்கட்டும். உம்முடைய சத்துருவின் வல்லமை நீங்கி போகட்டும். தேவ கரம் இப்பொழுது ஒவ்வொரு மேல இறங்கட்டும். நேரலையில் பங்கெடுத்திருக்க என் பிள்ளைகள் வீட்டுக்குள் உம்முடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும். இயேசு சுவாமி இறங்கட்டும். இப்பொழுது என் பிள்ளைகள் விருப்பத்தை அள்ளி கொடுத்து ஆசீர்வதியும். சத்துரு வல்லமை இயேசு நாமத்தை காட்டி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசு காட்டி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். நான் அப்பிரஜமான ஊழியக்காரன் தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம செலுத்தேன். தொடர்ந்து அப்பா இந்த மாதம் பூர்ண கிருபை இருக்கட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே ஆமென் என்று என் பிள்ளைகள் இப்பொழுது சொல்லும் பொழுது அவர்கள் சிரசில் உம்முடைய இத்தனை நாட்கள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பம் நிரப்பம் நிரப்பம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொழுதுக்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும்